ஹாய் பார்ட்னர், கோல்டன் டிப் 6. இதில் என்ன சொல்கிறாங்க, ஏபி அப்போ பார்ட்னர்ஷிப் என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காங்க பாரு. த அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அமௌண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ்னாலே தட் இஸ் ஃபிக்ஸிசியஸ் அசெட் ஆர் டஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதை என்ன செய்யணும், ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடணும். மற்ற கேள்விகள் அடுத்து கொஞ்சம் படிச்சு பாரு. 3:2 ரேஷியோ. சி அட்மிட்டட் அட் த டைம் பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் 2 lakhs. அப்போ இதை ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோவில், ஆனால் அதே நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸுங்கிறது லாஸ். அப்போ அது டெபிட் பேலன்ஸில் இருக்கும், அதை கிரெடிட் எழுதி க்ளோஸ் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸை கிரெடிட் கொடுத்தோம்னா கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். அப்போ கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். இப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாரு. டெபிட்டட், ரைட், டெபிட்டட் டு ஆல் பார்ட்னர்ஸ். சாரி, டெபிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கரெக்டு. கேபிட்டல் அக்கவுண்ட் இன் கெய்னிங் ரேஷியோ கிடையாது. டெபிட்டட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கரெக்டு, இன் ஓல்டு ரேஷியோ, தட் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். என்ட்ரியா கேட்டாங்கன்னா என்ட்ரியா கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டாங்கன்னா அப்போ முதல்ல ஆப்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின், அதுக்கு என்ன படிச்சிருக்கோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும்.